என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோ பதிவை பின்தொடர்ந்து வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு ஆரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு அளிக்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, ஜனவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர, வியாபாரத்தில் பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதத்தினை பொறுத்தவரை இதுவரையிலான காலகட்டத்தில் சூரிய பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்வு செய்து இருந்த நிலையில் தற்போது தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இட அமர்வு செய்ய இருக்கிறாருங்க. சூரிய பகவானின் இத்தகைய இட அமர்வு மாணவர்களுக்கு அனுகூலத்தினை ஏற்படுத்துவதாய் இருக்க போகுது. உயர்கல்வி சார்ந்து நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் உங்களுக்கு நனவாகும் என்பது உறுதிங்க. வேலை வாய்ப்பு என்று பார்க்கையில் அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நீண்டகால கனவு கொண்டு இருந்த உங்களுக்கு அரசாங்க வேலையும் தேடி வரப்போகுது. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடன் சுக்கிர பகவானும் கூட்டணி அமைத்து இட அமர்வு செஞ்சிருக்கிறாருங்க. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி குடும்ப வாழ்க்கையில கஷ்டத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே 3ஆம் நபர்களால் அதிக அளவிலான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் இந்த மாதத்துல முன்னேற்ற பாதை காட்டிலும் அதிக அலைச்சல் இருக்கவே செய்ய போகுதுங்க. மேலும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முதலீடு செய்ய இந்த வைகாசி மாதமானது ஏற்ற காலகட்டமாக அமைய போகுது. தாயாரின் உடல் நலனில் சிறு உடல் தொந்தரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் அதிக அளவில் மருத்துவ ரீதியிலான செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கும். நினைத்த காரியங்களை சிறப்பாக நடத்தி அதில் வெற்றியும் நீங்கள் அடைய போகிறீங்க. தொழில் சார்ந்து அதிக அளவில் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். முடிந்த அளவு செலவுகளை செய்யும் முன்பு திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தருங்க. பொருளாதார சேர்க்கை மிகவும் சிறப்பாகவே இருக்குது. அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் வாங்கிய கடன்களை நீங்கள் அடைக்க போகிறீங்க. அத்துடன் பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் போன்றவற்றில் எதிர்கால தேவைகளுக்காக நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்க. நீங்கள் சிதம்பரம் நடராஜ பெருமாளை தரிசித்து வந்தால் உங்களை நோக்கி வரும் கஷ்டங்களை எதிர்கொண்டு வெற்றியும் பெற போகிறீங்க. குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வர வேண்டுங்க. மேலும் செவ்வாய், கேது, சூரியன் ஆகிய மூவரும் நன்மைகளை தர இருக்கிறாங்க. ஜூன் 10 வரை சுக்கிரன் நல்ல பலன்களை உங்களுக்கு தருவாருங்க. மே 21க்கு பிறகு புதனும் நல்ல பலன் தருவார். குரு பகவான் சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் கூட அவரது அனைத்து பார்வைகளுமே மிகவும் சிறப்பாகவே இருக்குதுங்க. தடைகளை முறியடித்து நீங்கள் சாதனையும் படைக்க போறீங்க. மேலும் உங்களுக்கு பணப்புழக்கமானது அதிகரித்து காணப்படும். அவசிய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. குடும்பத்தில் ஆடம்பர வசதிகளும் பெருகி காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மறைந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவாங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து திரும்பி வந்து அன்பு பாராட்டுவாங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நிலையும் ஏற்படுங்க. சகோதரர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். விழாக்களிலும் விருந்துகளிலும் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுங்க. மாத பிற்பகுதியில் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்களும் நடைபெறக்கூடும் என்பதால கூடுமான வரை பொறுமையை நீங்க கடைபிடிப்பது தான் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் கூட உண்டாக போகுது. பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவப்பெயர் மறைய போகுது. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும்.
நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறப் போகுதுங்க. மேலும் உங்களுக்கு லாபமானது அதிகரித்து காணப்படும். ஷேர் வர்த்தகத்தில் லாபம் கிடைக்க போகுது. மாத பிற்பகுதியில் வியாபாரம் விருத்தி அடையுங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வருமானம் திருப்தி தருவதாகவே அமையும். சக கலைஞர்களிடையே உங்களுடைய கௌரவமானது உயர்ந்து காணப்படும். மாணவர்களுக்கு மேற்படிப்புல விரும்பிய பிரிவுல நீங்க சேர போறீங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க. புதிய பதவியும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 27 மற்றும் 28, ஜூன் 5, 6, 12, 13 மற்றும் 14. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 7, 8 மற்றும் 9. நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடாதுங்க. பரிகாரமாக மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் கனகதாரா சோத்திரம் பாராயணம் செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரப்போகுதுங்க. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்தில் ஸ்தானத்தில் சனி, அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், குரு, அயன சயன போக ஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் இருக்குதுங்க. மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. 9/6/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. இதனால எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று பார்த்தால், தனது தோரணையாலும் சாமர்த்தியத்தனத்தினாலும் வெற்றி பெறும் சிம்மராசியினருக்கு இந்த மாதம் மிக நல்ல பலன்களை பெற போறீங்க. சுணங்கி கிடந்த காரியங்களில் இருந்து வந்த தேக நிலை அடியோடு மாறப்போகுது. காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதமும் நீங்க போகுது. முயற்சிகளில் உடனடியாக உங்களால் பலன் காண முடியும். எந்த ஒரு வேலைக்கும் சிறிது முயற்சியினால் நன்மைகள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் நிறைவான லாபம் வர காண போறீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் அதன் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அவருடைய சொல்படியே நீங்க நடக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக உதவும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் நீங்க செல்ல வேண்டி கூட வரலாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் தாங்க உங்களுக்கு அமையும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். எந்த ஒரு விஷயத்தையும் கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது தான் உங்களுக்கு நன்மையை தரும். குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பதால சந்தோஷம் அடைய போறீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டிய இருக்கலாம். பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டுங்க. அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்களும் குறைய தொடங்க போகுது. எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை நீங்க குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்களுடைய பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளையும் நீங்க பெற போறீங்க. கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்குங்க. பணவரவில் முன்னேற்றம் உண்டாக போகுது. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்துல தேவையான உதவிகளையும் நீங்க பெற போறீங்க. எனவே நீங்க அமைதியாக செயலாற்ற வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றி சிந்தனை மேலோங்கி நிற்கப் போகுது. மேலும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குங்க. அடுத்து மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்லவர்களுடன் பழகும் வாய்ப்பு ஏற்பட போகுது. முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவி செய்யும் முன்பு நண்பர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டுங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வசூலாகிவிடும். நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியங்கள் இனி மெல்ல மெல்ல நிறைவேற்ற போறீங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கலாம். நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத நிலை கூட உருவாகுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றமும் கிடைக்குங்க. உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயர்ந்து காணப்படும். அடுத்து உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது.
வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலையும் கிடைக்கும். வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் குறையும். அடுத்தவரிடம் பேசும்போதும் கருத்து தெரிவிக்கும் போதும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நீங்கள் இருப்பது நல்லதுங்க. பரிகாரமாக தினமும் மாலை வேளையில் சிவனை வணங்க காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட தினங்கள் மே 30 மற்றும் 31. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.